ஸோ நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த பைக் தான். லுக்கே பாருங்கள் வேறு லெவல் இருக்குல்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா த்ரெக்ஸ்டன் 400cc ஹெல்மெட் தான் கொடுத்துருக்காங்க. பைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அழகாகவும் இருக்குது, அளவுக்கேற்ற அந்த பவர் இருக்குது. ஏறா பார்த்தது போகண்டா போகலாம். நம்ம ஃப்ரெண்டு நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் பைக்கவே. என் நண்பன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ண போகிறோம். ஓ ஐயோ பிடிச்சிக்கடா. அப்பா பைக்கோட பவர் பாருங்க. Triumph Trexton 400. ஓட்டு 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 அடிச்சு ஓட்டு. பிரேக்கிங் பயங்கரமா இருக்குல்ல, சவுண்டு பாருங்க. எப்படிடா எப்படி இருக்கு பிரேக்கிங்? நீ அடிச்ச பார்த்தியா அந்த ஸ்பாட்ல எப்படி நினைச்சு தெரியுமா? வணக்கம், நான் தான் உங்கள் மேஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருக்கு நம்புறேன். இன்றைக்கான vlog எதை பற்றி அப்படின்னா, நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டு KTM ஷோரூமுக்கு போயிட்டு Triumph நியூ மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அந்த பைக் பார்த்தீங்கன்னா 400cc செம்ம பவராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம போயிட்டு எல்லாமே ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ பைக்கோட ப்ரைஸு, மைலேஜ், டாப் எண்டு, அதுக்கப்புறம் பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி A to Z பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிவ்யூ பண்ணிடுறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா KTM ஷோரூம் போயிட்டு டியூக் 160 இப்போ தான் ரிவ்யூ பண்ணியிருப்போம். அப்போவே பார்த்தீங்கன்னா Triumph 400 Trexton ஒரு நியூ மாடல் பைக் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆச்சு. அப்போ நம்மளால் ரிவ்யூ எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கான vlog பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டு அந்த பைக்கை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா KTM ஃபேன்ஸ் அண்ட் Yamaha ஃபேன்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Triumph ஃபேன்ஸும் நிறைய பேர் பார்க்குறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா Triumph பைக் எடுக்கலாமா வேணாம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோ பார்க்குற எல்லாரும் பார்த்தீங்கன்னா லைக் பட்டன் தட்டி விட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, வீடியோ சாக்ரிஃபைஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. உங்கள் லவ்வே ஆதரவு எனக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. ஸோ லவ் யூ ஸோ மச். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஷோரூமுக்கு கிளம்பிட்டோம். யார் யார் போகிறோம் அப்படின்னா, நான் நம்ம ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிளம்பிகிட்டு இருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி இப்போ வந்து நின்றுருக்காங்க. ஸோ ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு பைக்கை ரிவ்யூ பண்ணிட்டு வந்துடலாம். Triumphல Trexton 400cc அம்மா. ஸோ கஃபே மாடல் ஓஜின்னு சொன்னாங்க. ஸோ போயிட்டு பவரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Triumph ஓட்டிருக்கியாடா? Triumph ஓட்டிருக்கியா? ஓட்டினது இல்லையா? Triumph ஓட்டினது இல்லை. போய் அந்த வண்டி எடுத்துக்கலாம்டா. எது? அது என்னது, அன்னைக்கு நாங்கள் போகும்போது 160 ரிவ்யூ பண்ண போகும்போது என்ன பைக்குன்னு இருந்துச்சு? விண்டேஜ் மாடல் ஒரு பைக் இருந்துச்சுல. Trextonடா, அதுதான்டா வந்திருக்கு இப்போ. அதை தான்டா ரிவ்யூ பண்ண போகிறோம். நாங்கள் லாஸ்ட்டாக 160 ரிவ்யூ பண்ண போயிருந்தாங்க. அப்போ வந்துட்டு Triumph Trexton அந்த நியூ மாடலும் பக்கத்துலேயே தான் நின்றுருந்துச்சு. சரி, சும்மா சாவியும் இருந்துச்சு பைக்லேயே. ஸோ சாவி ஆன் பண்ணிவிட்டு நாங்கள் பைக்கை பார்த்தீங்கன்னா த்ராட்லர் பண்ணோம். எக்ஸாஸ்ட் நோட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்வீட்னஸாக சூப்பராக இருந்துச்சுங்க. நம்மளை போன வீக்கே பார்த்தீங்கன்னா ஷோரூமில் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி ரிவ்யூ எடுக்க வரலாமான்னு. வாங்க ப்ரோ அப்படின்னாங்க. ஆனால் நமக்கு போன வீக் பார்த்தீங்கன்னா போக முடியலங்க, கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா போக முடியல. சரி, இந்த வாரம் போயிட்டு ரிவ்யூ எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நானும் நம்ம ஃப்ரெண்டும் கிளம்பிட்டோம். என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா Triumph போட்டினது இல்லையாம்மா, நானும் இன்னும் ஒரு டைம் கூட Triumph போட்டினதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா Triumph ட்ரை பண்ண போகிறோம். நான் மேக்ஸிமம் அதிகபட்சமாக ஓட்டின சிசி பைக் அப்படின்னா RC 390 அண்டு டியூக் 390 தான் ஓட்டியிருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓட்டினதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 400cc பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறோம். நீ எவ்வளோ சிசி பைக்கில் ஓட்டியிருக்க? அதிகமாக எவ்வளோ சிசி பைக் ஓட்டியிருக்க மேக்ஸிமம்? நான் 390 ஓட்டியிருக்கேன். 390 அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஓட்டினதில்ல. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷோரூமுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம Triumph Trexton 400 எடுத்துகிட்டு ஸோ உங்களுக்கு ரிவ்யூ பண்ண வந்துடுறேங்க. ஓகேங்க, நான் உள்ளே போயிட்டு என்ன எதுன்னு பார்த்துட்டு பைக் எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்படியே நான் லைனுக்கு வரேன். A few moments later. போல் பரவாயில்ல, எந்த கலராக இருந்தாலும் ரெட் கலர் எடுத்துக்கலாமா? ரெட் கலரா? அது வேறு மாடல்ரா. ஸோ நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பைக் தான். லுக்கே பாருங்கள் வேறு லெவல் இருக்குல்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா Trexton 400cc. ஸோ இந்த பைக் தான் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குது? எங்கே போடுறா மிரர்லாம் பாடுற எப்படி இருக்குன்னு? மிரரில் எப்படி இருக்குன்னு பாரு. அந்த ஒரு மூவியில் அவர் பேர் என்ன, அந்த ராஷ்மிகா கூட ஒருத்தர் வருவார். ஆமாம், கீதா கோவிந்தம். கீதா கோவிந்தம் படத்தில் ஹீரோ ஓட்டிகிட்டு வருவார்ல.
ஓகே சிலஃப் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம கையில் Triumph Trixton 400cc பார்த்தீங்கன்னா ஓஜி மாடல் இருக்குது. பைக் எந்தெந்த பைக்கு காம்படிட்டர் அப்படின்னா NS 400, டியூக் அண்ட் RC 390 பார்த்தீங்கன்னா சரியான காம்படிட்டராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா GT 650, அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக் சரியான காம்படிட்டராக இருப்பாங்க. நான் ஷோரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் எடுத்து ஓட்டிட்டு வந்தேன். இந்த பைக்கோட பவர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பேக் சீட்டில் பின்னாடி வந்திருந்தான். நான் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து லைட்டாக ஒரு த்ராட்டில் தான் பண்ணேன். நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சடனாக பின்னாடி வந்து டப்புன்னு முன்னாடி வந்துட்டான். ஆனால் பைக்கோட ஹைட்டு பாருங்களேன். ஸோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. பட் பைக்கோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்ஜின் பார்த்தீங்கன்னா 400cc, ஆனால் 400cc பார்த்தீங்கன்னா கிடையாது. அக்யூரேட்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 398ccங்க. லிக்விட் கூல்டு இன்ஜின், சிங்கிள் சிலிண்டருங்க. சிங்கிள் சிலிண்டர் மாதிரி இல்லை, 400ccல பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் சிலிண்டர் பீஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம டியூக் RC சொல்லுவோம். ஆனால் அந்த பைக்கை ஓட்டிட்டு இந்த பைக் ஓட்டினீங்க அப்படின்னா இந்த பைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பவராக, ஸோ ரா பவர் மாதிரியே ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த பிக்கப்பு அந்த டாப் எண்டில் நல்லாவே போகுதுங்க. பைக்கோட பிஎஸ் பவர்னு பார்த்துட்டிங்கன்னா 42 பிஎஸ் பவரில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்கோட நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா 37.5 பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவரை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இந்த பைக்குக்கு ஃப்ரண்ட் ஃப்ரோக் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் UST டெலஸ்கோபிக் ஃப்ரோக் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ரியர் சஸ்பென்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மோனோசாக் சஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க. பைக்கோட டிஸ்க் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா 300 mm கொடுத்துருக்காங்க. அதே பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக தான் இருக்கும். ஸோ 230 கொடுத்துருக்காங்க பேக்கில். வழக்கம் போல் இப்போ வர எல்லா பைக்குக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்க் கொடுக்குறாங்க. நம்ம KTMல பைப்ரி தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம ட்ரையம்புக்கும் பார்த்தீங்கன்னா பைப்ரி தான் கொடுத்துருக்காங்க. KTM போயிட்டாலே பார்த்துட்டிங்கன்னா MRF டயர் தான் கொடுத்துருந்தாங்க. ட்ரையம்ப்லேயே பார்த்தீங்கன்னா MRF டயர் தான் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 110 சைஸில் கொடுக்குறாங்க. அதே நம்ம பேக் போயிட்டோம் அப்படின்னா 150 சைஸில் பார்த்தீங்கன்னா பேக் டயர் கொடுக்குறாங்க. Triumph Trixton 400cc போயிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 கலர் அவைலபிளாக இருக்குது. என்ன கலர் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த ஒயிட் கலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெட் கலர், ஸோ இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா நம்ம எல்லோ கலர். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் நம்ம வீடியோவில் காமிச்சிருப்போம் ஸ்டார்டிங்லேயே. ஸோ நம்ம KTM ஷோரூம் முன்னாடி நின்று இருந்துச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு அந்த பைக் தான் தருவாங்க டெஸ்ட் ட்ரைவுக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடுத்துட்டாங்க. பரவாயில்லைங்க, ஒயிட் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக அழகாக இருக்குங்க. இந்த பைக்கோட ஹைட்டு பார்த்துட்டிங்கன்னா கீழேருந்து சீட்டு வரைக்கும் 795 mm. இதுவே பைக்கோட வெயிட்டு பார்த்துட்டிங்கன்னா 183 கிலோகிராமுங்க. இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 183 mmங்க. உங்களுக்கு பாருங்கள், ரேடியேட்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த பைக்கில். நம்ம டியூக் RCன்னு போயிட்டா ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா சைடாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த பைக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேராக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பாருங்களேன், அந்த டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். பைக்கோட ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுண்டு அந்த ஹீட்டுக்கு வந்து ஸோ அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லவுடாலாம் இல்லை, ஸோ சாஃப்டாக ஸ்வீட்னஸாக இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா ஹீட்டுங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்ட பழகிடுங்க. பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 13 லிட்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் மைலேஜ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 25 கிலோமீட்டர் தாங்க தரும். ஏன் அப்படின்னா ஸோ 400cc உங்களுக்கு அவ்வளோ தான் தரும். அது மட்டும் இல்லாமல் லாங் ட்ரிப் போகிறவங்களுக்கு இந்த பைக் சூட் ஆகுமான்னு கேட்டால் ஸ்போர்ட்ஸ் மாடல் மாதிரி குமிஞ்சு ஓட்ட மாதிரி தான் வரும். அப்படி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதுகு பெயின் வரும். அதனால் நான் 100%க்கு ஒரு 40% தருவேன். Trixton 400cc அங்கே பார்த்தீங்கன்னா பைக்கோட லோகோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக அங்கங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட்ரெஸ்ட்டில் கூட பார்த்துட்டிங்கன்னா ட்ரையம்ப்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையம்போட பேட்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பைக்கை பார்க்கவே. கண்டிப்பாக இந்த பைக்கை நீங்கள் ரோட்டில் ஓடிட்டு போனீங்க அப்படின்னா இப்போ பைக்கு நியூ பைக்குனால கண்டிப்பாக எல்லாத்தோட பார்வையும் உங்கள் மேலே தான் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்லாம் எல்லாமே LED கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டும் பார்த்தீங்கன்னா LED தான் கொடுத்துருக்காங்க. பைக்கு பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அழகாகவும் இருக்குது, அழகுக்கேற்ற அந்த பவரும் இருக்குங்க. இப்போ வர எல்லா பைக்கும் மேஜராக பார்த்தீங்கன்னா E20 பெட்ரோல் தான் தராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம Triumph 400க்கும் பார்த்தீங்கன்னா E20 பெட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. பைக்கோட பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட லோகோ பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு நினச்சா ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா சாவிலே அவங்களோட பேட்சை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. KTMலையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, ட்ரையம்ப்லேயும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் KTMல கொடுத்ததை விட எனக்கு இந்த ட்ரையம்ப் கீழே கொடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக போகிறவங்களுக்கு பின்னாடிக்கு வந்து பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பி அழகாக கொடுத்துருக்காங்க. அதை விட பார்த்தீங்கன்னா பேக் டேஞ்சர் லைட் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அழகாக இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் எப்படி அழகாக இருக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் பிடிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக அடிக்கும். நீங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிட்டேன்.
சப்போஸ் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பைக்கை எடுக்கலாமா வேணாமான்னு என்னோடய கணிப்புப்படி இந்த பைக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த பைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷோரூம் போயிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.75 lakhs வருது. 10,000 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஸ் பண்ணி தருவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த பைக் எடுத்தால் ஹெல்மெட் அண்டு ரைடிங் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீங்க. பைக்கு ஆன் பண்ணுறேன், உங்களுக்கு செல்ஃப் மோட்டார் சவுண்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லா கிளியராகவே கேட்கும். கேட்டுச்சாங்க? ஃபைனலாக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கேட்கலாம் வாங்க. இது வந்து பைக்கோட ஐடியல் சவுண்டுங்க. பைக்கை த்ராட்லர் பண்ணுறேன், சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஓகே SLF இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் டேம் த்ரெக்ஸ்டன் 400 இருக்குது. நான் ஒரு டைம் கூட ட்ரை பண்ணதில்லை, சும்மா ஜஸ்ட் ஏரிக்கு வந்து தான் பார்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். மிரர்லாம் பாருங்கள், வேறு லெவல் இருக்குல்ல. டே ஏறுறா, பார்த்தது போகண்டா போகலாம். நம்ம ஃப்ரெண்டு நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் பைக்கவே. எப்படின்னா ரெண்டும் நேக்கடியும் ஸ்போர்ட்ஸையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குங்க. நம்ம கொஞ்சம் படுத்துட்டு ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இருங்க, மிரர் மட்டும் கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்பீடு வந்து உங்களுக்கு இங்கே காட்டுதுங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. 400 ccங்கிறது அப்படியே பவர் இழுத்துட்டு போகுது. நம்ம அந்த 200 ஓட்டி 400 ஓட்டுறதுக்கு நல்லாவே அந்த டிஃப்ரெண்ட் தெரியுதுங்க. என்ன இது ஓட்டினா அப்படின்னா ரொம்ப லாங் ஓட்டிட்டு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக முதுகு பெயின் வரும்னு நினைக்கிறேன். வரும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. KTM ஷோரூமுக்கு 160 ரிவ்யூ பண்ண வரும்போது நம்ம ப்ரூஃப் ஏதாச்சும் கேட்டிருந்தாங்க. நான் அப்போ என்னோடய லைசன்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு 160 ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம பைக்கை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரூஃபை வாங்கிட்டு போயிட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டேன்னா வர அவசரத்தில் ப்ரூஃப் எதுவுமே எடுக்காமல் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி போயிட்டு எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் போயிட்டு ப்ரோ இந்த மாதிரி தான் ப்ரோ, இந்த மாதிரி ப்ரூஃபை மறந்துட்டு வந்துட்டேன் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். நான் கூட போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பரவாயில்லைங்க. ஸோ நல்ல மனுஷன் என்ன சொன்னார்னா, பரவாயில்ல ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட் டைம் வரும்போது தான் ப்ரூஃப் கேட்போம், மற்ற டைம்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்ட்டாரு. அதனால் பார்த்துட்டிங்கன்னா ஸோ பைக் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு கிளம்பியாச்சு. என் நண்பன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ண போகிறோம் பர்த்டேக்கு. ஓய்யோ, நம்ம ஃப்ரெண்டு சடனாக அப்படியே பின்னாடி இருந்து முன்னாடி வந்துட்டாங்க. ஏய், பவர் வேற லெவல் இருக்குடா. சரிங்க, எங்களுக்கு கீர் டவுன் பண்ணி ஓட்டி அந்த இழுத்து காட்டுறேன் பைக்கை. பிடிச்சிக்கடா. அப்பா, என்ன போடுறா சாமி, செம்மையாக இருக்குது. அப்பா அப்படியே இழுத்துட்டு போகுது. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த பைக் ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி திருப்புறதுக்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அது பழகிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பழகிற வரைக்கும் கொஞ்சம் திருப்பருக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பைக் நம்ம கூட பழகிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஜம்முன்னு ஓட்டலாங்க. இந்த பைக்கை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 390 cc ஒரு 300 cc ஓட்டினாங்கன்னா உனக்கு அந்த பவர் அவ்வளோக்கா தெரியாது. ஒரு 200 cc அந்த சிசியில் ஓட்டிட்டு இந்த பைக் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா பவர் அப்படி இருக்குடா. அதை விட கொஞ்சம் அப்படியே பவர் அப்படியே டபுள் மடங்காக இருக்குது. பைக்கு செம்ம வெயிட்டாக இருக்குங்க. பைக் அந்த வெயிட்டு எவ்வளோ வெயிட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பவராகவும் இருக்குது. வண்டி பயங்கரமாக உரும்புது. Triumph Thruxton 400. இங்கே பாருங்க SLF கீ ஆன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்பீடா மீட்டர் பார்த்தீங்கன்னா அழகாக போய் டச் பண்ணிட்டு திரும்ப வந்துடுது. N.5 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கியரில் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரை பண்ணுவோமா. வாவ், RCயை பீட் பண்ணிடுமா?
ஆ ஆர்சி சொன்னது தெரியல. அப்பயும் பார்த்தீங்களா இவன் ஆர்சி வச்சுருக்கான் பைக்கு, ஆர்சி விட்டு தர மாட்டான். அப்போயும் கூட ஆர்சி விட்டு தர மாட்டேன்டா. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைவ் பண்ணி நம்ம vlog பண்ணோம். இப்போ நம்ம பில்லியன் சீட்டில் உட்காந்துருக்கோம். நம்ம நண்பன் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னான். அதனால் அவனுக்கும் ஓட்டி பார்க்கலான்னு சொல்லி பைக்கை கொடுத்துட்டேங்க. ஓட்டி பார்த்துட்டு அவனோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லட்டும் எப்படி இருக்குன்னு. எப்படியா இருக்கு? நல்லா இருக்கா? பார்த்து போ பொறுமையாக போ. பிரேக்கிங் பார்த்தியா? பா நண்பேண்டா. ஓட்டு 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 அடிச்சு ஓட்டு. பிரேக்கிங் பயங்கரமா இருக்குல்ல? போயிட்டாங்க தலைவன் 100ல போயிட்டு இருக்கான். பார்த்து போ மச்சான். கொஞ்சம் குண்டா ஃபிட்டாக இருக்கிறவங்களுக்கு விட ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு கம்ஃபர்ட்டாக ஃபிட்டாக இருக்கும். சவுண்டு பாருங்க. வாவ். அப்படியே முன்னாடி நிறுத்திடு. ஜம்முன்னு இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குடா. பிரேக்கிங் நீ அடித்த பார்த்தியா? அந்த ஸ்பாட்டில் எப்படி நின்றுச்சு தெரியுமா? பிரேக்கிங் எல்லாம் சூப்பராக இருக்கிற. ஃபாஸ்ட்டு கொல்லுதில்ல? 390 பிக்கப் இருக்குது. ஓகேங்க, இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பைக்கை ரிவ்யூ பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே சொல்லியிருப்பேன். சப்போஸ் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பைக் எடுக்கலாமா வேணாமாங்கிறது உங்களோட ஒப்பீனியன். ஸோ பைக்கை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஷோரூமுக்கு போய்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னோட ஒப்பீனியன் படி பைக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பட் என்ன காஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக இருக்குது. ஓகேங்க, லவ் யூ ஸோ மச். எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய vlogs, நிறைய டூரிங், நிறைய ட்ராவல்ஸ் எல்லாமே வரும். ஸோ மறக்காமல் உங்கள் லவ் அண்ட் ஆதரவு எப்பயுமே எனக்கு கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தர்மம் தலைக்காக்கும் தலைக்குசுமிக்காக்கும். எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. லவ் யூ ஸோ மச்சுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ செஞ்சுப்போம். பாய்ங்க.